கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மே 12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு கவனம் உன்மேல். காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். யோபு 7:18. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, சோதனையை வென்ற நீதிமான் என்று வேதத்தில் குறிப்பிடப்படும் யோபுவினுடைய இந்த மொழிகள் துன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனின் மனவேதனையை வெளிப்படுத்துகிறது. தனது உடல் நலம், செல்வம், குடும்பம் என்று எல்லாவற்றையும் இழந்த யோபு தேவனிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். சோதனைகள் நம்மை ஜொலிக்க வைக்கும். நாமும் நம் வாழ்க்கையில் துன்பம் வரும்போது தேவனை பார்த்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்பதுண்டு. தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்கள் நம்மை சோதிப்பது போல் தோன்றலாம். ஆனால் அந்த சோதனைகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக தேவனுக்கென்று அழியாய் பொருளாக ஜொலிப்பதற்காகவே. அவர் அடித்தாலும் நம்மை ஆதரிக்கிறார். அவர் கரத்தினால் அணைத்துக் கொள்கிறார். இப்படி அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்க மனுஷர்களாகிய நாம் எம்மாத்திரம். காலைதோறும் தேவன் நம்மை விசாரிக்கிறார். தேவனுடைய கவனிப்பு நம்மேல் உண்டு. துன்பத்தின் ஒவ்வொரு காலையிலும், வேதனையின் ஒவ்வொரு நொடியிலும் தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கின்றன. மண்ணான மனுஷனாகிலும் தாம் படைத்த மானிடரை தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய பலம். அதில் நம் வாயின் காயத்தை கட்டும் மருத்துவர் நம் தேவன். கஷ்டங்கள் நம்மை தொடர்ந்தாலும் தேவனின் கவனம் நம்மை பின்தொடர்கிறது. அவர் நம்மை மறந்துவிட மாட்டார். அவர் நம்மை தமக்காக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். நம் கண்ணீரில் கூட அவர் பார்வை நம்மேல் உண்டு. எனவே தேவ ஜனமே, சோதிக்கிறார் என்று குறை கூறாதே, சோதனையிலும் தாங்குகிறார் என்பதை நினைத்து மகிழ்ந்திடு. ஆமேன்.